மாதங்களில் சிறந்தது மார்கழி என்று பாடலே உண்டு. இந்த மாதம் தேவர்களின் அதிகாலை பொழுது என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இந்த மாதம் முழுவதும் தேவர்கள் அனைவரும் தங்களுக்கெல்லாம் மேலான பரம்பொருளான பெருமாளை வழிபடுகிறார்கள். தேவர்கள் எல்லாம் தம்மை பூஜித்து வழிபடும் மாதம் என்பதால் தான் பகவான் கிருஷ்ணர் மாதங்களில் தாம் மார்கழியாக இருப்பதாக சிறப்பித்து சொல்லியிருக்கிறார். மார்கழி மாதம் வந்துவிட்டாலே பெண்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டுவிடும். அதிகாலை வேளையிலேயே எழுந்து நீராடிவிட்டு வீட்டு வாசலில் கோலம் போடுவார்கள். தினமுமே கோலம் போடுவார்கள் என்றாலும் மார்கழி மாதம் கோலம் போடுவதை மட்டும் மிகவும் ஆர்வமாக செய்வார்கள். மேலும் மற்ற மாதங்களில் சற்று தாமதமாக எழுந்து வீட்டு வாசலில் கோலம் போட்டாலும் மார்கழி மாதத்தில் மட்டும் அதிகாலை 4 5 மணிக்கே எழுந்து தங்கள் ஓவியத்திறனை எல்லாம் திரட்டி பக்கத்து வீட்டு வாசலில் போட்டிருக்கும் கோலத்தை விட தங்களது வீட்டின் வாசலில் பெரிதாக கோலம் போட்டு அதனை பார்த்து ரசிப்பது ஒரு தனி அழகுதான். இதன் காரணமாக வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கும் என்பது சாஸ்திரம். மார்கழி மாத அதிகால பொழுதிற்கு மற்றும் ஒரு சிறப்பும் உண்டு. மார்கழி மாத பனிக்காட்டில் உடம்பு நடுங்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பனிக்காற்று மருத்துவ குணமிக்கதாகவும் உடலுக்கு ஆரோக்கியம் தருவதாகவும் திகழ்வதாக கூறுகிறது மருத்துவ உலகம். மார்கழி அதிகாலையில் பூமியையொட்டிய காற்று மண்டலத்தில் ஓசோன் காற்று என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடும் தூய ஆக்சிஜன் அடர்த்தியாக வியாபித்திருக்கும். அந்த வேளையில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதால் தூய ஆக்சிஜன் நிரம்பிய காற்றை நாம் சுவாசிக்க முடிவதுடன் உடல் ஆரோக்கியத்தையும் பெற முடிகிறது. மார்கழி மாதத்தில் புள்ளிக்கோலம், ரங்கோலி கோலம், சிக்கு கோலம் என்று பல வகையான கோலங்கள் போட்டாலும் கோலத்துக்கு அழகு சேர்ப்பதே அதன் நடுவில் வைக்கும் மஞ்சள் நிற பூசணி பூதான். தற்போது வண்ண வண்ண பொடிகளில் கோலம் போடுகிறார்கள். அந்த கோலங்கள் அழகாகவும் இருக்கும். ஆனால் கோலங்களை போட சுத்தமான பச்சரிசி மாவைத்தான் பயன்படுத்த வேண்டும். பச்சரிசி மாவை கொண்டு போடப்படும் கோலம் அழகாகவும் தூய வெண்மையில் பளிச்சென்றும் இருப்பதுடன் எறும்பு போன்ற ஜீவன்களுக்கு உணவாகவும் இருக்கிறது. அதனால் எறும்பு போன்ற ஜீவன்களுக்கு உணவளித்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கிறது. அதன் நடுவில் பசுஞ்சாணத்தை உருட்டி வைத்து அதன் மீது மஞ்சள் நிற பூசணி பூவை வைப்பது மங்களத்தின் அடையாளமாக திகழ்கிறது. முற்காலத்தில் கோலத்தின் நடுவில் மஞ்சள் நிற பூசணி பூவை வைப்பதில் ஒரு நடைமுறை இருந்தது. யாருடைய வீட்டில் திருமண வயதில் ஆணோ அல்லது பெண்ணோ இருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டில்தான் கோலத்தின் நடுவில் பூசணி பூ வைப்பார்கள். அந்த தெருவின் வழியாக நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு வருபவர்கள் கோலத்தின் நடுவில் பூசணி பூ வைத்திருக்கும் வீடுகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தங்கள் சொந்தத்திலோ அல்லது தங்களுக்கு தெரிந்தவர் வீட்டிலோ பெண் அல்லது ஆண் பிள்ளை இருந்தால் பேசி முடிப்பார்கள். மேட்ரிமோனி போன்ற வசதிகள் எதுவும் இல்லாத அந்த காலத்தில் இந்த நடைமுறை மிகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.